இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லிமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த நேரத்தில் இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லிம்ஸ்னா இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில். பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும்? சார், இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த லாங் ப்ராசஸாக போய்கிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. நடந்த ஒரு ஹிஸ்ட்ரி இது இப்படி நடந்திருக்கு. வர வந்து ஜெனரேஷனுக்கு, பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்படி தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோட தான். ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த படம் எடுத்திருக்காரு. எல்லாரும் எஸ்ஜே சூர்யாலேருந்து டைரக்டர்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டர் முக்கியமானவர். உங்களை எல்லா படத்துலையும் எந்த படத்துலையும் விட மாட்டாரு. கடைசி படத்துல கூப்பிடல அப்படின்றதுனா காரணத்தால கூப்பிடலையா? இல்லைங்க, அவைலபிலிட்டி இல்லை. ஏன்னா 2 டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ விஜய் சூரியனை வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஈவினிங்லேருந்து வைரல் ஃபீவர். மித்ரன் வந்தப்பல மித்ரன் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு டக்குன்னு. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியல. இது நமக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் அழைச்சி அப்படின்னு. சார், இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ராமூர் கோயில் பிரச்சனை ஆச்சு, சரிங்களா? இப்போ இந்த படம் வந்து மக்களை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணும், எப்படி பார்க்க வரும்? இல்லை சார், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. இல்லை ஏன் சார், என்னென்ன எடுத்தோடனே நீங்கள் என்ன ஃபுல்லாக முஸ்லீம் ஹிந்துஸை மட்டும் தான் பேசியிருக்கீங்க, சரிங்களா? முஸ்லீம்ஸ் வந்து இந்துஸை ஃபுல்லாகவே வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க. இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், இது நம்ம வந்து ஒரு நம்ம வியூவிச்சு எழுதினப்பட்ட கதை இல்லை சார். இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் 300 சார் how many days 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியாக மாற்றுறதுக்கான நடந்த ஒரு முயற்சியை இப்போ அவர் தெரியப்படுத்திருக்காரு மக்கள். அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஹலோ, சாரி, partly English, partly Tamil. When you're making a historical film, you have to take a lot of care not to make historical mistakes. But you are making several statements which are wrong, I wish to point out. Hyderabad was not the only place which did not celebrate independence, did not get liberation at that point of time. There were several parts of India where there were more than 550 kingdoms. They were not democracies. They were kingdoms, kings who had to give up their country to join the Indian Union. And Nehru and Patel formed an agreement to sign with 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy. It took several months. And you may not be aware that it was only the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several years. So to say that only Hyderabad was not liberated is not correct. So if you are doing any promotion on that basis, you must please correct yourself. A wrong picture should not be given. And also, an innocent remark is also made that Nehru did not contribute anything or did not contribute much, but facts are otherwise. 545 kingdoms were contacted to sign the agreement with the Indian Union. There was no India at that time. So you can imagine it was not a joke. They formed a committee and throughout India 545 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union. And all these activities have been done which are history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also the Vellore Mutiny. A wrong picture should not be given about the Muslims of India. And if you want to make a second film, I would request sir to make a film on the mutiny in Andhra Pradesh led by Muslims against the Britishers. Thank you. Thank you, sir. Sir, English konjam very sir wants to answer to this. I have understood partly. 1947 பிரிட்டிஷ் ஆள சொன்னது கரெக்ட். இந்தியா என்று ஒரு நாடு அமையாது என்று தெரிஞ்சாங்க. எனக்கு பேச தெரியாதுன்னு சார். சரி, ஓகே, யூ டிரான்ஸ்லேட். Sir, I would like to clarify for your question. Yes, as you said, there were many provinces in the country. There were about 565 provinces.
They were independent kingdoms ruled by different kings in our country. Out of that, 20 have gone to Pakistan. 545 were remaining in India. Out of 545, 542 have merged without any problem. There were 3 states, 3 provinces which were not merged even after 15th August. One is Kashmir. You know what happened in Kashmir? After Pakistan was formed, Pakistanis invaded Kashmir and they have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be independent or to merge. So they went for a plebiscite. So in the plebiscite, they have majority of the people have decided to join or merge with India, Indian Union. The third was this Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa and small areas. But when we talk about the big areas, Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The 7th Mir Usman Ali Pasha, we have produced this movie. It's not a fictional movie, it is a historical movie. It is a history to enlighten the present day people. Because we don't want another Razakar to be born in this country. Do you want? We don't want. Our children, our grandchildren don't want any such Razakar to be born or taking birth in this country. Even the world, whatever. So this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big, it can grow. So our intention is only to portray Charitranu Chitranga Chupichadamu. History ni cinema ka chupichadamu. History ko cinema ke roop mein batana hai. Aur kuch nahi hai isme. We are not against the present day Muslims. Many Muslims are my best friends. In fact, they have funded this for this movie also without any condition, without any interest. So kindly be certain about a point, that is, this is only a history in the form of a cinema. That's it. It is categorically we are clarifying, it's not about any community. We are not going to, or not the movie is going to, our movies, any portrayal is going to hurt anybody's sentiment. We must not forget one thing. 60,000 rapes, 2 lakh murders, thousands of burning of houses, thousands of burning of people by putting them in the haystacks. Can you imagine such things? Only those people who have lived in that Nizam's province, that is Hyderabad state, their great-great-grandmothers and grandfathers and their daughters and whoever, sisters and whoever. In fact, my mother, she is still today alive. Her name is Bharati. She was sent to Bombay when she was 7 years old because the Razakars, with the fear of Razakars, doing something, either lifting her or maybe murdering her or taking away her, whatever it is. My grandfather, late Gudur Narayan Reddy, has had a face-off. He is not ordinary man. He is a Watandar. He is the head of so many villages. He was responsible to safeguard his people. Qasim Rizvi said, you know who I am? I am number 2 next to Nizam. He said, you may be whoever you may be. I am the Patel. I am the Mal Patel of this area. It is my duty to safeguard my people and my place. In fact, my father's, late father's, his maternal uncle is alive today. He is 98 years. If we want, we can make him speak when necessary. What happened? What kind of atrocity? It's not atrocity. It is atrocity into 1 trillion, you can say. It's not atrocity. We don't know. So, I have not taken any commercial face in this. I have only tried to portray the best of the historical facts with the best of the visuals and with best of the effects so that the people of this country, especially the younger generation of the universe today, India is called the youngest generation of universe. So I want my youngest generation of universe of my country to know and be enlightened with what happened then. That's it, Your Honor. That's it. பாபி சார், ஆக்சுவலாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக மேலே இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவு பண்ணி அவ்வளோ பெரிய செலவு வச்சுருக்காங்க. இந்த படத்துலேயும் மிக முக்கியமாக வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க.
ஸோ இந்த படம் வந்து ஆல் லாங்குவேஜில் நீங்கள் தான் கொண்டு போகிறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி போகும் பொழுது மேலே இருக்கக்கூடிய பிரதமர் பார்வைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? நான் அப்படி எனக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஸ்பெல்லிங் கூட ஒழுங்கா தெரியாது. ஏன்னா படத்தில் அவர் தான் மெயினாக காமிச்சிங்க. மெயின் ஆஃப் த பில்லர் Content சர்தார் அந்த வல்லபாய் history கொண்டு பட்டேல். போகணுன்றதுதான். அந்த கண்டென்ட் ஹிஸ்ட்ரி கொண்டு போகணுன்றது. நான் நாட் ஹிஸ்டாரிக்கல், நான் ஹிஸ்ட்ரி படிக்கல, எனக்கு தெரியாது. எனக்கு அது நடந்தது, அந்த கதையை கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான். இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நம்ம வந்து ஃபிக்ஷனாக எழுதலை சார். அது நடந்த ஹிஸ்டாரிக்கலை வந்து தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான். எது இருந்தாலும் சரி தெரியணும் அப்படின்றது அந்த ஆதங்கம் தான் சார். சார் Nehru was the prime minister then. See, after independence, there would have been many problems or whatever it is. But such atrocity happening within our own country, as Nehru, the prime minister, also should not have waited for such a long time. Because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country. He was the prime minister of this country. Only the hurdle was standstill agreement. The standstill agreement. It was a gentleman agreement between Government of India and Nizam